வணக்கம். வெல்கம் டு எபிசோட் 5 ஆஃப் லெட்ஸ் ரீட் டுகெதர். இந்த எபிசோடில் நாம் என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஒரு கதையை படிக்க போகிறேன் இங்கிலீஷில். அதுக்கப்புறம் அதோட மீனிங்கை தமிழில் லைன் பை லைன் சொல்ல போகிறேன். கடைசியாக புதுசாக உள்ள வேர்ட்ஸோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். A wise man lived in a village. The people of the village were complaining to him about the same problems over and over again. He decided to teach them a lesson. He sat under a banyan tree and asked the people of the village to gather in front of him. When the whole village had gathered, he told them a joke. The people of the village laughed heartily. After the laughter died down, the wise man said the same joke again. This time, a lesser number of people laughed. The wise man repeated the same joke for the third time. Nobody laughed. The people were wondering what the wise man was trying to do. After a long pause, the wise man spoke. I know you are all wondering why I repeated the same joke thrice. The people nodded. The wise man chuckled and said, If you cannot laugh at the same joke again and again, why do you complain about the same problem again and again? The people looked at one another. The wise man continued, Since you cannot laugh at the same joke again and again, don't complain about the same problem again and again. இப்போ இந்த கதையை ஒவ்வொரு லைனாக பார்க்கலாம். தமிழில் என்ன அர்த்தம் ஒவ்வொரு லைனுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். A wise man lived in a village. வில்லேஜ்னா கிராமம், livedனா வாழ்ந்தார் அப்படின்னு அர்த்தம். வைஸ் மேன் அப்படின்னா ஒரு ஞானி. ஓகே, a wise man lived in a village. The people of the village were complaining to him. The people of the village, அதாவது வில்லேஜில் இருக்கிற மக்கள், people of the village were complaining to him. அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. to him. எதை பற்றி? about. ஓகே, எதை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. about what? about the same problems over and over again. ஒரே பிரச்சனைகளை கொண்டு வந்து திரும்ப திரும்ப அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பேராகிராஃப் திரும்ப படிக்கிறேன். A wise man lived in a village. The people of the village were complaining to him about the same problems over and over again. He decided to teach them a lesson. He decided. Decidedனா முடிவு செஞ்சார் அப்படின்னு அர்த்தம். Decide, decision. ஓகே, he decided. என்ன decided? To teach them. என்ன to teach themனா அவங்களுக்கு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்க முடிவு பண்ணிட்டார். என்ன கற்றுக் கொடுக்க? a lesson, ஒரு பாடம். அதாவது அவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். He sat under a banyan tree. He sat அப்படின்னா அவர் உட்காந்தார். எங்கே உட்காந்தார்? under a banyan tree. banyan treeனா ஆலமரம். ஓகே, under a banyan treeனா அந்த ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்தார். உட்காந்துட்டு என்ன பண்ணார்? asked the people of the village. அந்த கிராமத்து மக்களை வெறும் ஆஸ்ட் அப்படின்னா கேட்டார் அப்படின்னு அர்த்தம். இங்கே என்னன்னா அவர் வந்து எதையோ செய்ய சொல்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபுல் சென்டென்ஸை படிக்கிறப்ப புரியும். He sat under a banyan tree and asked the people of the village to gather in front of him. In front of அப்படின்னா அவருக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். அதாவது அவர் இங்கே உட்காந்துருக்கார் அப்படின்னா அவருக்கு முன்னாடி இங்கே கூட்டமாக கூட சொல்கிறார். ஓகே, he sat under a banyan tree and asked the people of the village to gather in front of him. கேதர்னா நமக்கு இதுக்கு முன்னாடி எபிசோட்ல இருந்து என்னன்னு தெரியும். கேதர்னா ஒன்றா கூட்டமாக கூடுறது. When the whole village had gathered, he told them a joke. அந்த முழு கிராமமும் இங்கே இப்படி கூட்டினதுக்கு அப்புறம் அவர் ஒரு ஜோக் சொன்னார். இங்கே வந்து கிராமம் கூட்டினதுக்கு அப்புறம் அப்படின்ற வேர்டு, அப்புறம் அப்படிங்கிற வேர்டு இங்கே இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வென். இந்த வென் அப்படின்றது வந்து இங்கே ஒரு கேள்வி கிடையாது. இந்த வென், ஹவ், வாட், ஒய், இது வந்து கேள்விகள் கேட்குறப்ப ஃபஸ்ட்டு வேர்டு இதுவாக இருக்கும். ஆனால் அதுக்கு மட்டும் இதை உபயோகப்படுத்த மாட்டாங்க இந்த வார்த்தைங்களை. இங்கே பாருங்கள், when the whole village had gathered. when the whole village had gathered அப்படின்னா அந்த முழு கிராமமும் அங்கே கூடின அந்த சமயத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வென் இப்படி யூஸ் பண்ணுவாங்க. when the whole village had gathered, அந்த மொத்த கிராமமும் இங்கே கூடினப்ப அவர் ஒரு ஜோக் சொன்னார். he told them a joke. இந்த had gathered அப்படின்றது என்ன டென்ஸ் அப்படின்ட்டு நமக்கு தெரியணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்.
ஸோ அந்த டென்சஸ் வீடியோவில் இது டீட்டெயிலாக கவர் ஆகிருக்கும். ஓகே, when the whole village had gathered he told them a joke. The people of the village laughed heartily. The people of the village, அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் நல்ல மனம் விட்டு சிரித்தாங்க. laughed heartily. heartily அப்படின்னா ஹார்ட் அப்படின்னா என்னென்னு நம்மளுக்கு தெரியும், அது இதயம். ஸோ அது வந்து ஒரு நல்லா சிரித்தாங்க, மனம் விட்டு சிரித்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு laughed heartily அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் த லாஃப்டர் டைட் டவுன். ஆஃப்டர்னா என்னென்னு நமக்கு தெரியும், ஒரு விஷயத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஃப்டர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். லாஃப்டர் அப்படின்னா சிரிப்பு. லாஃப் அப்படின்னா சிரிக்கிறது, ஸ்டாப் லாஃபிங் அப்படின்னு சொன்னால் சிரிக்கிறது நிறுத்து அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த சிரிப்பு அப்படின்றதுக்கு பேர் வந்து லாஃப்டர். ஆஃப்டர் த லாஃப்டர் டைட் டவுன். இங்கே டைட் டவுன் அப்படின்னா அந்த லாஃப்டர் வந்து அடங்கினதுக்கு அப்புறம், அது எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, ஆஃப்டர் த லாஃப்டர் டைட் டவுன், அந்த சிரிப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் த வைஸ் மேன் செட் த சேம் ஜோக் அகெயின். அந்த வைஸ் மேன் வந்து அதே ஜோக்கை திரும்ப சொன்னார். ஹி செட் த சேம் ஜோக் அகெயின். ஆஃப்டர் த லாஃப்டர் டைட் டவுன் த வைஸ் மேன் செட் த சேம் ஜோக் அகெயின். திஸ் டைம், இந்த முறை, திஸ் டைம் a lesser number of people laughed. அதாவது லெஸ்ஸர் நம்பர். லெஸ்னா என்ன, LESS. லெஸ்னா என்ன, லெஸ்னா குறைவா அப்படின்னு அர்த்தம். லெஸ்ஸர் அப்படின்னா வேற எது கூடவோ கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க, கம்பேர் பண்ணுவாங்களா, ஃபாஸ்டர், ஸ்மாலர், அதுபடி. லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் பீப்புள் லாஃப்ட். முதல்ல சிரித்ததை விட கொஞ்சமான மக்கள் தான் இப்போ சிரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் டைம் a lesser number of people laughed. The wise man repeated the same joke for the third time. அந்த வைஸ் மேன் என்ன பண்ணார், ரிப்பீட் பண்ணார். ரிப்பீட்னா திரும்ப திரும்ப சொல்கிறது. ரிப்பீட்டட் த சேம் ஜோக் ஃபார் த தேர்ட் டைம், மூணாவது முறை அந்த சேம் ஜோக்கை சொன்னார். நோபடி லாஃப்ட், யாருமே சிரிக்கல. த பீப்புள் வேர் ஒண்டரிங் வாட் த வைஸ் மேன் வாஸ் ட்ரைங் டு டூ. த பீப்புள், மக்கள், வேர் ஒண்டரிங். ஒண்டரிங்னா என்னென்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் எபிசோட்லேருந்து தெரியும். ஒண்டரிங் அப்படின்னா ஒரு ஆச்சரியத்தோட யோசிக்கிறதோ இல்லை சிந்திக்கிறதோ, ஒரு ஆச்சரியத்தில் இருக்கிறது. ஓகே, த பீப்புள் வேர் ஒண்டரிங் வாட் த வைஸ் மேன் வாஸ் ட்ரைங் டு டூ. மக்கள் வந்து அப்படியே ஒரு ஆச்சரியத்தில் இருந்தாங்க, ஒரு விதமான ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க, இல்லை யோசிச்சுட்டு இருந்தாங்க, என்னடா பண்ணுறாரு இவர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே, இவர் என்ன செய்ய முயற்சி செய்கிறார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் அ லாங் பாஸ் த வைஸ் மேன் ஸ்போக். பாஸ் அப்படின்னா நம்ம டிவி ரிமோட்டு இல்லை நம்ம எந்த யூடியூப்லேயே நடுவில் பாஸ் அப்படின்ற பட்டன் இருக்கு இல்லையா, அப்படின்னா பாஸ்னா நிறுத்தி வைக்கிறது கொஞ்ச நேரம், அல்லது ஒரு கேப் அப்படின்னு அர்த்தம். ஆஃப்டர் அ லாங் பாஸ், ஒரு நல்ல கேப் விட்டதுக்கு அப்புறம் த வைஸ் மேன் ஸ்போக், அந்த ஞானி வந்து பேசினார். என்ன பேசினார் அப்படின்றது எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், அவர் சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் சொல்கிறோம், அதனால இங்கே அந்த டபுள் கோட் ஸ்கூலில் இருக்குது. ஐ நோ யூ ஆர் ஆல் வண்டரிங் வை ஐ ரிப்பீட்டட் த சேம் ஜோக் த்ரைஸ். எனக்கு தெரியும், ஐ நோ யூ ஆர் ஆல் வண்டரிங், நீங்கள் எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, நான் ஏன் ஒரே ஜோக்கை 3 தடவை ரிப்பீட் பண்ணேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. த்ரைஸ் அப்படின்னா 3 times அப்படின்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி ட்வைஸ் அப்படின்னா 2 timesன்னு அர்த்தம். ஹீ கால்டு மீ ட்வைஸ் அப்படின்னா அவன் எனக்கு 2 வாட்டி கால் பண்ணான். த்ரைஸ் அப்படின்னா 3 தடவை அப்படின்னு அர்த்தம். த பீப்புள் நாடட். இங்கே வந்து நாடட் அப்படின்னா மண்டையை மேலே கீழே ஆட்டுறது. அதாவது ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம எப்படி மண்டையை ஆட்டுவோம், அதுதான் நாடட். ஓகே, த பீப்புள் நாடட். த வைஸ் மேன் chuckled and said. ஓகே, இப்போ chuckled அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் நம்ம என்னென்ன வேர்டு பார்த்துருக்கோம், லாஃப் அப்படிங்கிற வேர்டு பார்த்துருக்கோம், ஸ்மைல் அப்படிங்கிற வேர்டு பார்த்துருக்கோம், கிரின் அப்படிங்கிற வேர்டு பார்த்துருக்கோம். இப்போ வந்து சக்கிள் அப்படின்ற வேர்டை பார்க்குறோம். சக்கிள் அப்படின்னா அப்படியே வாய்க்குள்ளேயே சிரிச்சுக்கிறது. அதாவது ஒரு ஞானி எப்படி சிரிப்பார் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்க. அது பெருசாக இப்போ வாய் விட்டு சிரிக்கல, அவருக்குள்ளேயே வந்து அப்படின்னு சிரிக்கிறார். ஓகே, அதான் சக்கிள். த வைஸ் மேன் chuckled and said, if you cannot laugh at the same joke again and again. if you cannot laugh at the same joke again and again, உங்களால் ஒரே ஜோக்குக்கு திரும்ப திரும்ப சிரிக்க முடியலன்னா, why do you complain about the same problem again and again? ஒரே பிரச்சனையை பற்றி மட்டும் ஏன் திரும்ப திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? The wise man chuckled and said, if you cannot laugh at the same joke again and again, why do you complain about the same problem again and again? The people looked at one another. அந்த people வந்து மாற்றி மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க.
இப்போ வந்து நம்ம வந்து பார்ப்போம், லுக்ட் அட் ஈச் அதர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஈச் அதர் இது வந்து 2 பேர் இருந்தால் தான் இந்த ஈச் அதர் சொல்ல முடியும். இப்போ 2 பேர் இருக்காங்க, தே லுக்ட் அட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஒன் another அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை மாற்றி மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. த வைஸ் மேன் கண்டினியூட். அவர் வந்து பெரியவர் வந்து இன்னும் தொடர்ந்து பேசினார். என்ன சொன்னார்? சின்ஸ் யூ cannot laugh at the same joke again and again, don't complain about the same problem again and again. இங்கே வந்து சின்ஸ் அப்படின்னா, இந்த சின்ஸ் அப்படின்ற வார்த்தையை வந்து நிறைய விதத்தில் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தை மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இதை உங்களால் பண்ண முடியாததுனால அதையும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. இதை வந்து பிகாஸ் யூ cannot laugh at the same joke again and again அப்படின்னு போட்டால் அர்த்தம் கரெக்டாக இருக்கும், ஆனால் சென்டென்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்காது. ஸோ இங்கே வந்து சின்ஸ் தான் கரெக்டான யூசேஜ். சின்ஸ் யூ cannot laugh at the same joke again and again, don't complain about the same problem again and again. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து புதுசாக உள்ள வேர்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். த்ரைஸ் அப்படின்னா 3 times அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி ட்வைஸ் 2 தடவை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஒன்ஸ் 1 தடவை அப்படின்னு அர்த்தம். ஓகே, நாடட் அப்படின்னா தலையை மேலே கீழே இப்படி ஆட்டுறது, ஆமான்னு சொல்கிறதுக்கு நாடட். ஹி நாடட் அப்படின்னா ஆமாம் சொன்னார் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுவே வந்து நாவல்ஸில் நம்ம கதைங்கள்லாம் படிக்கிறப்ப வந்து ஹி ஷுக் ஹிஸ் ஹெட். ஷுக் இது வந்து மண்டையை இப்படி ஆட்டுறதுக்கு. நம்ம இல்லைன்னு சொல்கிறப்ப எப்படி மண்டையை ஆட்டுவோம், அதுக்கு வந்து ஷுக் ஹிஸ் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கதை படிக்கிறப்ப இவர் வந்து அந்த சின்ன பையனை பார்த்து ஒன்று கேட்டார், த பாய் ஷுக் ஹிஸ் ஹெட் அப்படின்னா அவன் இல்லைன்னு சொன்னான் அப்படின்னு அர்த்தம். நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே. ஸோ சக்கிள்டு அப்படின்னா வாய்க்குள்ளேயே சிரிக்கிறது, ஒரு விதமான சிரிப்பு, அது சக்கிள்டு. அப்புறம் இங்கே வந்து சின்ஸ் அப்படின்ற வேர்டு இருக்குது. இங்கே சின்ஸ் அப்படின்ற வேர்டை வந்து பிகாஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆல்சோ சின்ஸ் அப்படிங்கிற வேர்டை டைம் குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் சின்ஸ் 5 PM. ஓகே, ஸோ அந்த மாதிரியும் இந்த சின்ஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இந்த நகை கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ஸ் 1969, சின்ஸ் 1944 அப்படின்னு கடை பேருக்கு கீழே அப்படியே போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா அந்த வருஷத்துலேருந்து நாங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஹார்ட்டிலினா மனம் விட்டு சிரிக்கிறது, ஹி லாஃப்ட் ஹார்ட்டிலி. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க. மீண்டும் இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம்.